12th ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 4வது பாடம். அதற்குரிய 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் மொத்தம் 7 வினாக்கள் இருக்குது. இந்தியா வந்த வேல்ஸ் இளவரசர் எவ்வாறு வரவேற்கப்பட்டார்? வேல்ஸ் இளவரசர் இந்தியாவின் வருகை அமைந்திருந்த விதம். அதாவது 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகை இந்திய மக்கள் புறக்கணித்தனர். 1921 வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க. நாடு முழுவதும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வேல்ஸ் இளவரசரின் வருகையால் ஒத்துழையாமை இயக்கம் மேலும் வலுவடைந்தது. அடுத்து 2வது கேள்வி. காந்தியடிகளின் சம்பரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரிய கிருப்லானி, மகாதேவ தேசாய் உள்ளூர் தலைவர்களுடன் சேர்ந்து காந்தியடிகள் சம்பரான் சத்தியாகிரகம் நடத்தினார். அப்போ சம்பரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் யாரு? ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரிய கிருப்லானி மற்றும் மகாதேவ தேசாய். அடுத்து இந்திய பணியாளர் சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? அப்போ இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட காரணம் இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்குவதற்காக 1905 நிறுவப்பட்டது. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக செயலாற்றுதல், நிவாரணப் பணி, கல்வியறிவூட்டல் மற்றும் இதர சமூக கடமைகளில் ஈடுபடுதல். அடுத்து பகிஷ்கிருத் ஹிதஹர்னி சபாவை பற்றி குறிப்பு. அதாவது அம்பேத்கர் பகிஷ்கிருத் ஹிடாஹர்னி சபை என்ற அமைப்பை நிறுவினார். இந்த சபை நிறுவினவர் அம்பேத்கர். தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்று அழைக்கப்பட்டது. அம்பேத்கர் மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார். தீண்டத்தகாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட இடர்பாடுகளை களைய பாடுபட்டார். அப்போ இந்த பகிஷ்கிருத் ஹிதஹர்னி சபாவுடன் தொடர்புடையவர் அம்பேத்கர். ஏன்னா அவர் தான் அந்த அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பு எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. அம்பேத்கர் மூக் நாயக் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார். தீண்டத்தகாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட இடர்பாடுகளை களைய பாடுபட்டார். அடுத்து 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி. தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் ஏன் எதிர்க்கப்பட்டது? அதற்கு காரணம் என்ன? காலனி ஆதிக்க அரசு இயற்றிய அடக்குமுறை சட்டங்களில் இதுவும் ஒன்று. எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்கலாம் என்பது இந்த சட்டம். 1919 மத்திய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றியது. காலனி ஆதிக்க அரசு இயற்றிய அடக்குமுறை சட்டங்களில் இதுவும் ஒன்று. எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்கலாம் என்றது. 1919 மத்திய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றியது. அடுத்து PR அம்பேத்கர் வழிநடத்திய மகத் சத்தியாகிரகம். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மகத் சத்தியாகிரகம். கிணறுகள் மற்றும் ஊரணிகளில் மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டார். தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி பெற முயற்சி செய்தார். அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. அதாவது காந்தி விடுதலையான பிறகு சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட உறுதியேற்றார். சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் சம்மதித்தார். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிக்கிறது. காந்தி இர்வின் ஒப்பந்தங்கிறது 1931. இந்த வருடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். டுவெல்த் ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 5 அதற்குரிய 2 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி என்னன்னா, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்க கிரேட் பிரிட்டனால் அனுப்பப்பட்ட 3 ஆங்கில கம்யூனிஸ்டவாதிகளின் பெயர்கள்.
பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன். அடுத்த கேள்வி, மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞரை அடையாளப்படுத்துக. மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர்கள் யார்னா கே எடிஃப் நாரிமன் மற்றும் எம்.சி. சக்லா ஆகியோர் குற்றவாளிக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடினர். அடுத்த கேள்வி, புகழ்பெற்ற கோரக்பூர் நீதிபதியான ஹெச்.இ. ஹோம்ஸ் அவர் பற்றி. ஹெச்.இ. ஹோம்ஸ் அவர்கள் கோரக்பூர் நீதிபதியாக பணியாற்றி புகழ்பெற்றவர். இவர் சௌரி சௌரா வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்தார். கான்பூர் சதி வழக்கை இவர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. கான்பூர் சதி வழக்கு இவர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அடுத்து, இரண்டாவது லாகூர் சதி என்று அறியப்படும் நிகழ்வு. இரண்டாவது லாகூர் சதி என்று அறியப்படும் நிகழ்வு எது? அதாவது பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் கொலை வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு எனப்படுகிறது. இந்த வழக்கில் ராஜகுரு, சுக்தேவ், ஜஜீந்திரநாத் தாஸ், பகத்சிங் உள்பட மேலும் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் கொலை வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு எனப்படுகிறது. இந்த வழக்கில் ராஜகுரு, சுகதேவ், ஜஜீந்திரநாத் தாஸ், பகத்சிங் உள்பட மேலும் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். அடுத்து, இந்தியாவின் நவீன தொழிற்சாலையின் தந்தை என ஜே.என். டாடா அழைக்கப்பட காரணம். இந்தியாவின் நவீன தொழிற்சாலையின் தந்தை என ஜே.என். டாடா அழைக்கப்பட காரணம். ஜே.என். டாடா அவர்கள் தான் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர். அதாவது 1868 நிறுவப்பட்ட வர்த்தக நிறுவனம் தான் டாடா குழுமமாக வளர்ச்சி பெற்றது. பம்பாயில் சுதேசி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். பம்பாயில் சுதேசி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். டுவெல்த் ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 6 அதற்குரிய 2 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி பாருங்க. சர் சையத் அகமது கான் பிரிட்டிஷ் அரசினை ஏன் ஆதரித்தார்? அதாவது அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் தனது சமூகத்திற்கு அரசிடமிருந்து பெரும் பங்கினை பெற்றுத்தர இயலும் என நம்பினார். அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் தனது சமூகத்திற்கு அரசிடமிருந்து பெரும் பங்கினை பெற்றுத்தர இயலும் என நம்பினார். 2வது பாயிண்ட், தன் சமூகத்தினர் சிறுபான்மையினர் என்பதால் எண்ணிக்கை மற்றும் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் அரசு வெகுமதிகள் குறைவாக கிடைக்கும் என எண்ணினார். தன் சமூகத்தினர் சிறுபான்மையினர் என்பதால் எண்ணிக்கை மற்றும் தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் அரசு வெகுமதிகள் குறைவாக கிடைக்கும் என எண்ணினார். அதன் காரணமாக பிரிட்டிஷ் அரசினை ஆதரித்தார். அடுத்து, தனி தொகுதி முறையினை பற்றி எழுதுக. அதாவது முஸ்லீம் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும். பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. அதில் மாகாண சட்டமன்றங்களின் இடங்களை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கியிருந்தது. அதில் மதராஸ் மாகாணத்தில் 4, பம்பாய் மாகாணத்தில் 4, வங்காளதேச மாகாணத்தில் 5. ஸோ இதெல்லாம் தனித்தொகுதி. தனித்தொகுதின்னு என்னன்னா முஸ்லீம் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும். ஸோ பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. இதனால் நான் வச்சுங்க, மதராஸில் 4 இடங்கள், பம்பாயில் 4 இடங்கள், வங்காள மாகாணத்தில் 4 இடங்கள். இதெல்லாம் நான் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, ஆகா கான் தலைமையிலான முஸ்லீம் லீக் முன்வைத்த கோரிக்கைகள். ஆகா கான் தலைமையிலான முஸ்லீம் லீக் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? அதாவது அரசு பணிகளில் முஸ்லீம்களின் சதவீதத்தை உயர்த்துதல், உயர் நீதிமன்றங்களில் முஸ்லீம் நீதிபதிகளை நியமித்தல்,
அரச பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் முஸ்லீம் உறுப்பினராதல். இந்த 3 பாயிண்ட் தான். அரசு பணிகளில் முஸ்லீம்களின் சதவீதத்தை உயர்த்துதல், உயர் நீதிமன்றங்களில் முஸ்லீம் நீதிபதிகளை நியமித்தல், அரச பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் முஸ்லீம் உறுப்பினராதல். இதுதான் ஆகா கான் தலைமையிலான முஸ்லீம் லீக் முன்வைத்த கோரிக்கைகள். அடுத்து 1923 வாரணாசியில் நடைபெற்ற 6வது இந்து மகாசபை மாநாட்டை பற்றி குறிப்பு. அதான் இந்த இந்து மகாசபை பிரதிநிதிகள் 968 பேர் கலந்து கொண்டனர். இந்த 6வது இந்து மகாசபை மாநாட்டில் 968. இதில் கிட்டத்தட்ட 56.7% பேர் ஐக்கிய மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகிய 3ம் 6.6% பேரை அனுப்பியது. நல்லா வச்சுங்க. 1923 வாரணாசியில் நடைபெற்ற 6வது இந்து மகாசபை மாநாட்டில் இந்து மகாசபை பிரதிநிதிகள் மொத்தம் 968 பேர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 56.7% பேர் ஐக்கிய மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகிய 3ம் 6.6% பேரை அனுப்பியது.